ஸ்ரீ குருப்யோ நம. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஆச்சாரமும் ஆகாரமும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராஜா இந்த குரு கிட்டக்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. கொஞ்சம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னே நீங்கள் புலம்பாதீங்க. என்ன நடந்திருக்கும், வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட், உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. நீ கொஞ்சம் அமைதியாக யோசனை பண்ணுங்கோ அப்படின்னு உடனே இந்த குரு கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறார். அப்போது ரீகலெக்ட் பண்ணிக்கிறார். உங்களோட பேசிகிட்டு இருந்தேன் முதல் நாள், ரொம்ப லேட் ஆகிடுது, ஆஃப்டர்நூன் டைமு, ஹாட் சன்னாக இருக்குது, வேண்டாம் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்போது நல்லா சூப்பர் ஃபீஸ்ட், நல்ல சூப்பர் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு போட்டு டயர்டாக இருந்து படுத்துட்டேன். அப்போ தான் மனசை பேதளிச்சு போய் இதை எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் போனால் ஸ்டொமக் அப்செட் ஆகிடுது. அப்போது அந்த எல்லாம் பேதி ஆகிடுது. வாட் எவர் அந்த பேதியில் போனதுக்கப்புறம் மனசு கிளியர் ஆன உடனே எல்லாம் எனக்கு புரிஞ்சு போயிடுது. இப்போ இது என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அன்ன தோஷத்தினால குணதோஷம் ஆகியிருக்கும். அன்னம் தோஷமாக இருந்தால் குணம் தோஷமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கிளாரிஃபை, இந்த ஃபுட்டு யார் பண்ணினா, இந்த அரிசி எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் என்கொயரி பண்ணுவோம். பெரியவா சொல்கிறா, ஒரு அன்னம் அப்படிங்கிறது புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின் நிறைஞ்சது மட்டும் இல்லை, அதை சமைக்கிறவங்க தானியமாகவும் பச்சை காய்கறியாகவும் அது விலைக்கோ இல்லை தாமாகவோ அதை பயிர் பண்ணி அது பண்ணியிருந்தால் அதனுடைய குணதோஷம் அந்த சாப்பாட்டில் இருக்கும். அரிசி அன்னம் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், விட்டமின்ஸ் மட்டும் இல்லை, அதை எங்கேருந்து வாங்குகிறோம், அதை யார் பயிரிடுறா, அதை யார் சமைக்கிறா, அவளுடைய குணதோஷங்கள் அதில் டெபாசிட் ஆகிருக்கும். அப்படின்னா இந்த அரிசி எங்கேருந்து வந்தது, யார் பண்ணினா அப்படின்னு என்கொயரி பண்ண ஆரம்பித்தா, மணியக்காரரை கூப்பிடுறார் ராஜா. மணியக்காரர் வரார். இந்த அரிசி எங்கேருந்து குக் பண்ணிங்க, என்ன ஆச்சு? அப்போது அவர் சொல்கிறார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய மளிகை கடையில் ஒரு சூப்பரான காஸ்ட்லியான சன்னமாக இருக்கக்கூடிய சம்பா அரிசி, அந்த காஸ்ட்லியான சம்பா அரிசி அந்த மூட்டையை கொள்ளைக்காரங்க திருடிட்டு இருக்காங்க. எங்கேருந்து? கடையிலேருந்து, மளிகை கடையிலேருந்து, ஒரு பெரிய மளிகை கடையிலேருந்து. அதை திருடினவங்க, அந்த கொள்ளைக்காரங்க திருடின்னு போகிறாங்க இல்லையா, அவங்கள இந்த ராஜாவுடைய சேவகர்கள், நம்ம சேவகர்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. இந்த கொள்ளைக்காரங்களை திருடின்னு போனவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சுண்டா அவங்கக்கிட்ட இந்த மூட்டையெல்லாம் கேப்சர் பண்ணியாச்சு, அவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. அப்போது எந்த மளிகை கடையிலேருந்து திருடின்னு வந்தாங்களோ அந்த மளிகை கடைக்காரன் திருப்பி எடுத்துன்னு போனோமா இல்லையா அந்த அரிசி மூட்டையை, அதை அவன் எடுத்துகிட்டே போகலை. அப்போ ரொம்ப நாள் ஆனதுனால அந்த ஓனர் எடுத்துன்னு போகாதனால அது சட்டப்படி எங்கே சேர வேண்டியது, ராஜாவுடைய பண்டகசாலை ஸ்டோர் ரூமுக்கு போய் சேர வேண்டியது. அப்போது அந்த அரிசி, சூப்பர் அரிசி, சன்னமாக இருக்கக்கூடிய சம்பா அரிசி, காஸ்ட்லி அரிசி அப்படின்னு உடனே அன்னைக்கு அந்த காஸ்ட்லி அரிசியை தான் சமைச்சிருக்காங்க. கொள்ளைக்கூட்டக்காரங்க கையிலிருந்து திருடிண்டு வந்த அந்த அரிசி மூட்டையிலிருந்து தான் அந்த சமையல் பண்ணப்பட்டிருக்கு. 2 சேர்ந்தா 4ங்கிற மாதிரி எப்படி இந்த மகானுக்கு இந்த திருட்டு புத்தி வந்தது. திருட்டு சொத்தை ராஜா தர்மப்படி, ராஜ தர்மப்படி ராஜா எடுத்துட்டார். அதை தான் குக் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த சாத்வீகமாக இருந்த மகானுடைய மனசை என்ன ஆயிடுத்து, பொல்யூட் பண்ணிடுது, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பெரியவா எப்படி சொல்கிறான்னா, கண்ட்ரோல் எப்படி பண்ணுறான்னா, எப்படி ஒரு
ஒரு ஃப்ளூ, ஒரு கொரோனா, எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம் இந்த கொரோனா பீரியட்லலாம். இப்போது எங்கே பார்த்தாலும் ஒரே கோல்டு ஃபீவராக இருக்குது. அந்த வியாதியினுடைய அணுக்கள் வந்து ஒருத்தருடைய பாடியிலிருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதோ, ஈஸியாக பரவிடுறதோ, அது மாதிரி இந்த மாதிரி கெட்ட தாட்ஸ் வந்து அந்த அதை குக் பண்ணுறவங்க, அந்த அன்னத்தினுடைய யூஸ் பண்ணுற போச்சு, அந்த கெட்ட தாட்டோட பண்ணுற போச்சு, அதை வந்து அந்த அணுக்கள் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறது. அஃபெக்ட் பண்ணினா அதனால் நம்மளுக்கும் அந்த தாட் வருது. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, பெரியவாளே சொல்கிறான். இதெல்லாம் நீங்கள் என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம நதி மூலம் மிஷின் மூலம் பார்க்குற மாதிரி இது யார் பண்ணா, யார் எங்கேயும் விளைஞ்சது, திருடனா அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ கைக்கு போய் எத்தனையோ இதுக்கு போய் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரோம் மாமி, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அதை போக்குறதுக்கு தான் சமைக்கிற முறைச்சேவும் பரமாற முறைச்சேவும் ராமநாமத்தையோ பகவான் நாமத்தையோ சொல்லிண்டு ஸ்லோகங்களை சொல்லிண்டு பண்ணுற போச்சு. அந்த அந்த சாண்டிங் பண்ணத்தினுடைய அந்த மகிமை வந்து தட் வில் பாஸ் ஆன், தட் வில் வாஷ் அவே ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் இந்த ஆச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஆகாரத்தோட எப்படி லிங்க் ஆகுது. அப்படிப்பட்ட மகானையே திருட்டு பண்ண வச்சுடுத்து அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த மைண்டு வந்து அதில் அந்த எப்படி வியாதி பரவுறதோ அந்த மாதிரி இதுவும் பரவும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து அவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோட எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆச்சாரமும் ஆகாரமும் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி பெரியவா வந்து பேசியிருக்காங்க.